ஆத்துமா, ஜீவ ஆத்துமா எங்க இருந்து வந்தது? அவருடைய நாசின் சுவாசத்திலிருந்து வந்தது. அது யாருன்னா அது நான் தான். யாரோ ஒருத்தர் இல்ல, சொல்லுங்க, அது நான் தான். தேவனுடைய நாசின் சுவாசத்திலிருந்து உருவானவன் நான். அப்போ இந்த ஆத்துமா மாம்சத்தின் அடிமையினால் அழிக்கப்பட்டு போகாதபடி தேவனுடைய சிலுவையை நான் விசுவாசிக்கிறது உண்மையானால் ஆத்துமாவுக்கு போஷணம் தேவனுடைய வார்த்தை. அது நிமித்தம் நான் பலன் அடைவேன். அது நிமித்தம் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அது நிமித்தம் எனக்கு உண்டானதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். அது நிமித்தம் சமாதானத்தை தருவார். அது நிமித்தம் ஜீவனை கொடுப்பார். அது நிமித்தம் வெட்கப்படாமல் இருக்க செய்வார். அது நிமித்தம் நான் தோற்ற போக மாட்டேன். அந்த ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இயேசுவை பிடிச்சிட்டீங்கன்னா, இயேசுடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. கண்மலையின் மேல் கட்டின வீடா இருப்பீங்க. நீங்க நினைக்கிறீங்க எல்லாமே போச்சு, என் புண்ணை, என் பொண்டாட்டி, என் வீட்டுக்காரர், என் பிள்ளைகள் யாரையும் என்ன மதிக்க மாட்டாங்க, நம்ம புறந்தள்ள மாதிரி ஆயிட்டோம், நம்ம தேவையில்லாதது போல இருக்கிறோம், நம்ம பேச்சு யாரும் கேட்க மாட்டீங்க, யாரும் ஒன்னும் ஒத்துப்பட்டு வர மாட்டாங்க, தனிமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க இந்த வார்த்தையை பிடிங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். சீரில்லாததெல்லாம் சிறைப்படுத்துவார். உனக்கு தேவையான வழியை ஆயத்தப்படுத்துவார். உனக்குரிய வெற்றி அங்கதான் இருக்கு. உனக்குரிய மகிமை அங்கதான் இருக்கு. உனக்குரிய ஆசீர்வாதம் அங்கதான் இருக்கு. உன் ஆத்மா போஷிக்கப்பட்டா போதும். உன் மாம்சம் பலன் அடையும். உன் மாம்சம் சுகமாகும். உன் மாம்சம் கலிகூறும். பணத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் நான் களி கூறுவேன். தேவனுடைய வசனத்தினால் எனக்குள்ள களி கூறுதல் உண்டாகும். பணத்தினால் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பீங்க. எப்படின்னா, தேவனை அறியாத போது ஒரு பணம் வருதுன்னா ஒரு சந்தோஷமாவே இருப்பீங்க. இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? அந்த பணம் கையில வரப்போதே அப்ப எல்லா கவலையும் மறந்துடுவீங்க. ஏன்னா பணம் எல்லாத்தையும் செய்திரும் பாரு. 10 பாயம் பாரு, பாதாள வரலும் பாயம் பாரு. யாரையா கண்டுபிடிச்சது? அதெல்லாம் பணம் பாதாள வரலும். இந்த உலகத்திற்குரிய வாங்குற லஞ்சம், அழிவு, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை உன்னை பாதாளத்திலிருந்து மீட்டெடுக்கும். தேவனுடைய வார்த்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும். தேவனுடைய வார்த்தை உன்னை வெறுமையிலிருந்து மீட்டெடுக்கும். தேவனுடைய வார்த்தை உன்னை இல்லை சொல்லுகிற உன் பக்கத்தில் தேவன் இருப்பதை உணர்த்துவார். நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத. ஏன் உன்னோடு இருக்கிறார்னா, ஆண்டவர் நீ அவருக்குள்ளே இருந்து வந்த ஜீவ சுவாசமா இருக்கிற. இத்தனை நாள் அது தெரியாம வாழ்ந்துட்டோம்ல. ஏதோ எங்க அம்மா கருவுல பெற்றாங்க, பாலாட்டி சீராட்டி தோல்ல போட்டு வளர்த்து இதுவரெல்லாம் ஆகிட்டாங்க. அவங்கதான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா உள்ள அழியாத ஒரு பொருளா நான் இருக்கிறேனே, அது நான் தான். இது அழிந்து போயிடுமே, உள்ள இருக்கிறது நான் தானாச்சே. அது அவருடைய சுவாசத்திலிருந்து வந்ததாச்சே. அவருடைய நாசு சுவாசத்திலிருந்து ஊதப்பட்ட நானாச்சே. அப்போ இதை எப்படி நம்ம மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய வார்த்தையினாலதான் இது உருவாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு அழிவீராது. ஏன்னா சாத்தான் சொல்றான், நீ உருவாக்குற பொருள் எல்லாம் நான் அழிப்பேன், நாசமாக்குவேன், பாவத்தினால் அழிந்து போக பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவன், நான் உருவாக்கினால் அது உண்மையாகவே இருக்கும். அதுக்கு அழிகிறாரு. பாரு மனுஷர்கள் என்ன நிலைமை ஆக போறாங்க. பாவத்தினால் அடிமையாக்கி என்னோடு கூட பாதாளத்துக்கு கொண்டு போக போறேன். அதுக்குதான் ஆண்டவர் சிலுவையை சுமந்து மீட்கும் பொருளாய் மாம்சத்தை அடிமையாக்க பார்த்தா, தேவன் ஆவினாலே நம்மளை பலனடைய செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்க நல்லா கரங்களை தட்டுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன்.